ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good all the time and all the time God is good. பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேலையில் கூட அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாருமே கொஞ்ச நேரம் அப்படி கண்களை மூடி இரு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உடைய சுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your pure grace, Lord Father, upon us. Thank you for your pure favor upon us. உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய கரம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வேளையில் எத்தனை பேர் அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ல முடியும்? மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். நேசரே திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை மூலமாய் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை புறப்பட்டு போகும் பொழுது அது வெறுமையா திரும்பாது இந்த வேதம் சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தொடுவீராக. ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையை நிரப்புவீராக, புதிய அபிஷேகத்தால் நிரப்புவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்பு வைத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், the book of Matthew chapter 5 verse 8, blessed are those pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆசையோடு இருக்கிறார்கள். தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், இயேசு மாம்சத்துல வந்தார், இன்னைக்கு ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எப்படி பார்ப்பது, தேவனை எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்லி அநேக பேர் இன்னைக்கு என்னிடத்துல கேட்டிருக்கிறாங்க. எப்படி தேவனை பார்ப்பது, எப்படி தேவனோட குரலை கேட்பது, எப்படி தேவனை உணர்வது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. பைபிளை பார்க்கும் பொழுது இந்த ஆசை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆசைகள், நம்முடைய வாஞ்சிகள் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார்.
சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளால தரிசிக்க முடியல, ஆண்டவர் பார்க்க முடியல, ஆண்டவர் குரலை கேட்க முடியல, ஆண்டவரை உணர முடியல. யார் அந்த ஆண்டவர் என்று சொல்லி இன்னும் வரைக்கும், இன்னும் சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கோம், ஒரு குழப்பத்தில் இருக்கோம், யார் அந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த வசனம் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க முழுவதும் நீங்க வாசிச்சீங்க சொன்னாக்கா என்னென்ன காரியம் வந்து பாக்கியவான்களின் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் முக்கியமா இந்த 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சுத்தமாய் இருக்கிறவர்கள். அப்படின்னா எந்த காரியத்தில் நம்ம சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருதயத்தில் நம்ம சுத்தமாய் இருக்க வேண்டும். நம் இருதயம் சுத்தமாய் இருக்கும் பொழுது ஆமென், ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று சொல்றார். Blessed are those who pure in heart, genuine heart, pure heart, clean heart. Blessed, ஆண்டவர் சொல்றார் பாக்கியவான்கள். ஏன் தெரியுங்களா பாக்கியவான்கள்? They will see God. தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவனை தரிசிப்பார்கள். எப்படி ஆண்டவரை நான் வந்து பார்ப்பது என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? எப்படி நான் ஆண்டவரை பார்ப்பது, எப்படி குரலை கேட்பது, எப்படி ஆண்டவர் உணர்வது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் வந்து பாருங்க, சொப்பனத்தின் மூலியமா, தரிசனங்கள் மூலியமா, ஜெபத்தின் மூலியமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் வந்து ஆண்டவர் வெளிப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நம்ம இருதயத்தில் பேசுகிறார், சொப்பனத்தில் பேசுகிறார், ஆண்டவர் தரிசனங்கள் மூலமா பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆனா சில நேரத்தில் நம்ம வந்து நம் காதுகள், செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய ஞானங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா சில தடைகள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, சுத்தம் இருதய. ஆமென். அப்ப நம்ம பாத்திரம் சுத்தமா இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு பாத்திரம் நம்ம தண்ணி குடிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பாத்திரத்தை எடுக்கிறோம், நல்ல கழுவி அப்பொழுது நல்ல தண்ணியை நம்ம ஊற்றி நம்ம குடிக்கிறோம், சரியா? அப்ப இந்த பாத்திரம் வந்து பாருங்க, முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த பாத்திரம் என்றால் நாம நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட இருதயம், நம்மளோட சிந்தனை எல்லாமே சுத்திகரிக்கப்படும் போது, இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரித்து பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னாக்க, புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நம்ம நிரப்பப்படுகிறோம், புதிய காரியத்தால் நிரப்பப்படுகிறோம். அப்ப அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் பாருங்க, அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கும் பொழுது பிற்பாடு ஆண்டவர் ஊற்றுகிறார். ஆண்டவர் பாருங்க அப்படியே புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். God begins to fill you with new anointing. Amen. With new anointing, new blessing, new healing, new things begin to take place. புதிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியுது, புதிய காரியங்கள் பார்க்க முடியுது. ஏன்னா முதலாவது நம்ம வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்க பிற்பாடு நம்ம வாழ்க்கை சுத்தமா இருக்கும் பொழுது, நம்ம இருதயம் முக்கியமா நம்ம இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே நிரப்புகிறார், புதிய அபிஷேகத்தால் நிரப்புகிறார். Amen. We begin to be filled with a new anointing. புதிய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில வருகிறது, புதிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வருகிறது, புதிய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில வருகிறது, புதிய வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில வருகிறது, புதிய சுகம் நம்ம வாழ்க்கையில வருகிறது, புதிய விடுதலை நம்ம வாழ்க்கையில வருகிறது, எல்லாம் புதிதாய் ஆக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, சுத்தம் இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுது. ஆமென். அப்போனா நம்மளால் சுத்திகரிக்கப்பட முடியாது, ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது நிச்சயமா நம்ம இருதயம் வந்து சுத்தமா பாதுகாக்க முடியும். We need to take care of your heart. நம்மளுடைய இருதயம் நம்மளால் பாதுகாக்க வேண்டும். நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னாக்கா அநேக குப்பைகள் அந்த இருதயத்தில் சேர்க்கப்படும். அதனால நம்ம இருதயம் வந்து நம்ம எப்பொழுதும் பாதுகாக்கணும். ஆமென். சோ நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, பாவங்கள் காணப்படக்கூடாது. அந்த பாவம் சுத்திகரிக்கப்படணும். Unforgiveness, மன்னிக்க முடியாத தன்மைகள் நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஹேட்ரட், இவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, நம்ம இருதயத்தில் நம்ம வந்து ஒன்றும் வைத்திருக்கிறோம், இன்னும் அந்த காரியங்கள் வைத்திருக்கிறோம். அது எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்படும். இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுது, அப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் வந்து தேவனோட கரத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே பாருங்க, இப்போ இந்த வசனம் பார்க்கும் பொழுது உண்மையா நம்ம தேவனை பார்ப்போமா, ஆண்டவர் தரிசிப்பாரா அப்படின்னு சொல்லி இந்த காரியம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, if we cannot see God, we can see the works of God in your life. நம்மளால ஆண்டவரை சில நேரத்தில் பார்க்க முடியாது. ஆமென். ஆனாலும் தேவனோட கிரியைகள் பார்க்க முடியும், தேவனோட செயல்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும், தேவனோட கரத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும், தேவனோட கிருபை, தேவனோட நன்மைகள் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அநேக நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யும் பொழுது தேவனோட நன்மையை பார்க்க முடியுது, தேவனோட ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுது, தேவனோட கரத்தை பார்க்க முடியுது. அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நம்மளால உணர முடியுது. ஆமென். இதுதான் நம்ம வந்து தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி சில நேரத்தில் ஆண்டு பேசும் பொழுது இதுதான் ஆண்டவர் குறிக்கிறார். சில நேரத்தில் வந்து நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம பார்ப்போம்னு சொல்லி. கண்டிப்பா ஆண்டவர் பார்ப்போம். எப்போ நம்ம பார்ப்போம்? இயேசு வரும் பொழுது வானங்கள் மத்தியில
வானங்கள் நடுவிலே ஆண்டவரை பார்ப்போம், நிச்சயமாய் பார்ப்போம். ஆமென். இன்னொரு காரியம், man, when you are prepared, ஆண்டவர் உங்களை வந்து உங்களை சரிப்படுத்தி, ஆண்டவர் உங்களை ஒழுங்குபடுத்தி, ஆண்டவர் உங்களை வந்து prepare பண்ணும் பொழுது, ஆண்டவர் when God prepares you for his coming, you will able to see God. வானத்தின் நடுவிலே ஆண்டவரை நீங்க தரிசிக்க முடியும். ஆண்டவரை நீங்க பார்ப்பீர்கள். தேவ தூதர்களோடு சேனைகளோடு நீங்க தேவனை பார்ப்பீர்கள். You will begin to see God. Amen. You will begin to see God. இல்லைன்னு சொன்னா உங்களால் தேவனை பார்க்க முடியாது. இந்த பூமியில் இருக்கும் பொழுது எப்படி நம்ம தேவனை பார்ப்பது என்று சொன்னா, தேவனோட கிரியைகளை நம்ம பார்க்கலாம், தேவனோட நன்மையை நம்ம பார்க்கலாம், தேவனோட கிருபையை நம்ம பார்க்கலாம், தேவனுடைய தயவை நம்ம பார்க்கலாம். We will begin to see the favor of God in our life. எது செய்தால் கர்த்தருடைய அங்க தயவு இருக்கும். ஆமென், ஆமென். தேவனோட தயவு இருக்கும். ஆமென். எது செய்தாலும் ஒரு 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 ஆசீர்வாதம் நம்மால் பார்க்க முடியும். அப்பனா வந்து அதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ளப்படலாம் ஆண்டவருடைய கரம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. We begin to see God. Begin to see the works of God in whatever that we do. Amen. Hallelujah. You are able to see God and goodness in everything that you do. தேவனோட நன்மை நீங்க பார்க்க முடியும். Amen. People also will see God through you by your attitude, speech, character and action. அது மாத்திரமல்ல, பிறரும் தேவனை தரிசிப்பார்கள் நம் வாழ்க்கையின் மூலமா. ஆமென். நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா, ஆமென், நம்மளோட ஆக்ஷன் மூலமா, நம்மளுடைய சுபாவங்கள் மூலமா, நம்மளோட கரெக்டர் மூலமா, நம்மளோட attitude மூலமா, நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா தேவனை தரிசிப்பார்கள். பிறர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். They will begin to see God through us, through our action. Amen. முதலாவது நாம வந்து தேவனோட கிரியைகளை பார்க்கும்போது நம்ம வந்து தேவனை தரிசிப்போம். இரண்டாவது பிறர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம எப்படியாய் பேசுகிறோம், நம்ம எப்படியா நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா தேவன் நம் வாழ்க்கையில வெளிப்படுகிறார், பிறருக்கு வெளிப்படுகிறார். இயேசு பிறருக்கு வெளிப்படுகிறார், தேவன் பிறருக்கு வெளிப்படுகிறார். நம் வாழ்க்கையின் மூலமாக, நம்ம செயல்கள் மூலமாக, நம் வார்த்தைகள் மூலமாக, நம் நடத்தைகள் மூலமாக, நம் சுபாவங்கள் மூலமாக, நம் குணாதிசயங்கள் மூலமாக தேவன் நம் மூலமா தரிசிப்பார். ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது ஆமென், தேவனை பார்ப்பார்கள் நம் வாழ்க்கையின் மூலமா. People to see God through us, through our action, attitude, speech and character. Amen. And you will begin to see God's hands upon everything. தேவனோட கரம் வந்து எல்லா காரியத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அது வந்து நம்ம உணர்வோம். We begin to see God in everything that we do. Amen. Hallelujah. Sometimes God doesn't agree with your opinion. God doesn't agree with your opinion, with your suggestion, with anything that you say that does not align with God's will. எதெல்லாம் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ, அது கர்த்தருடைய சித்தத்தில் காணப்படலன்னு சொன்னாக்க ஆண்டவர் அந்த காரியத்தை வந்து அங்கீகரிக்க மாட்டார். God will not agree certain things that you say and that you do. ஏன்னா அது வந்து கர்த்தருடைய சித்தத்தில் இல்ல, அது கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறது. அதனால ஆண்டவர் அக்ரி பண்ண மாட்டாரு. So how does God speak to you? The anointing will teach you. Who is that anointing? Holy Spirit. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 John chapter 2 verse 27. When Holy Spirit really dwells in you, உண்மையாகவே ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். The anointing will teach you. Who is the anointing? The Holy Spirit is the anointing. The anointing will teach you. The anointing will guide you. The anointing will tell you what to do. அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் உங்களை வழிநடத்தும், உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஆமென். எது தவறு என்று சொல்லி அது உங்களை உணர்த்தும், எச்சரிக்கை கொடுக்கும். ஆமென். இல்லைன்னு சொன்னாக்கா சில நேரத்தில் வந்து நம்ம சில காரியம் வந்து நம்ம செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். சில நேரத்தில் நம்ம பேசும் பொழுது, நம்ம சில காரியம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். ஸோ நமக்குள்ள இருக்க ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார், நம்மளை எச்சரிப்பார், நம்மளை வழி நடத்துவார். இது தவறு அப்படின்னு சொல்லி சரியான பாதையில் நம்ம நடத்துவார். சரியான காரியங்களை பேச ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். சில நேரத்தில் தவறுகள் செய்யும் பொழுது நம்மளை உணர்த்துவார். சில நேரத்தில் நம்மளுக்கு மனசாட்சி ஒன்று இருக்கு, ரெண்டாவது ஆவியா நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வந்து எப்படி உணர்வு அப்படின்னா ஆவியா நம்ம உள்ளத்துல பேசுவார், நம்ம சிந்தனைகளை பேசுவார், நம்ம உள்ளத்துல பேசுவார், நம்மளை உணர்த்துவார், நம்மளை வழி நடத்துவார். அதனால தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம அப்படியே வாசிக்கிறோம். The Holy Spirit, the anointing will teach you. Amen. உலகத்திலே சிறந்த குரு வாத்தியார் அப்படின்னு சொன்னா ஆவியானவர். அவர் வேற எங்கேயும் போக மாட்டாருங்க. அவர் வந்து உங்களுக்கு எப்படி வழி நடத்துவார் அப்படின்னா தேவன் வார்த்தை மூலமா உங்களை வழி நடத்துவார். He doesn't take you to a man of God. He doesn't take you to anyone. He will take you to the word of God. ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருக்கும் பொழுது அவர் மனுஷனை வந்து அவர் வந்து பாருங்க, ஆவியானவர் என்ன பண்ணுவார்னாக்கா மனுஷங்கிட்ட கொண்டு போக மாட்டாரு, யார்கிட்ட கொண்டு போக மாட்டாரு, அவர் நேரம் வார்த்தைக்கு தான் கொண்டு போவாரு.
ஆமென். இதுதான் ஆவியானவரோட கிரியை. ஆமென். சில நேரத்தில் வந்து நம்ம மனுஷனை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அநேக நம்ம செய்திகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அநேக மனுஷர்கள் பேசுறதை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் கடைசியில் இந்த பாட்டம் லைன் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னாங்க, வார்த்தைக்கு வா, வார்த்தைக்கு வர வேண்டும். நீங்க அநேக காரியங்கள் நீங்க அநேக போதனைகள் நடந்து கொண்டிருக்க, அநேக இன்னைக்கு வந்து போதனை கொடுத்து கொண்டிருக்க, அநேக நீங்க பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். சில நேரத்தில் வந்து அது உண்மையா தவறாக சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியல. நீங்க ராங் டீச்சிங் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. அதனால ஆல்வேஸ் அலைன் யுவர் செல்ஃப் டு தி வேர்ட் ஆஃப் காட். எப்பவுமே வந்து செக் யுவர் செல்ஃப், கோ டு தி பேசிக். அந்த ஆவியானவர் எப்பவுமே உங்களுக்கு என்ன நம்ம உணர்த்துவாரு, அது பார்க்காதபடி இது பார்க்காதபடி வார்த்தையை பார் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார். வார்த்தை தேடும்படியாக, பைபிள் திறக்கும்படியாக, வார்த்தையை வாசிக்கும்படியாக, இப்படிதான் ஆவியானவர் பேசுவார். ஸோ வார்த்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதன் மூலியமா ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசுவார். அதன் மூலியமா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதன் மூலியம் நம்ம வாழ்க்கையில அநேக தரிசனங்கள் பிறக்கும், அநேக வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுப்பார். begin to download many revelation from heaven directly, fresh உங்களுக்கு வரும். you don't have to நீங்க வந்து கடன் கொடுத்து நீங்க வாங்க தேவையில்லை. பிறர்கிட்ட இருந்து நீங்க வந்து வெளிப்பாடு நீங்க கடன் கொடுத்து நீங்க வாங்க தேவையில்லை. நீங்க மற்றவங்க கிட்ட இந்த வெளிப்பாடு நீங்க எடுத்துக்கணும்னு தேவையில்லை. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாரு, புதுமையா கொடுப்பாரு, புதுப்பித்த வெளிப்பாடு உங்களுக்கு கொடுப்பாரு. உங்க வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். அது எப்படி நீங்க பெற்றுக்கொள்வீங்க சொன்னாக்க, ஒன்று ஜெபத்துல பெற்றுக்கொள்ளலாம், ரெண்டாவது நீங்க வந்து ஆராதனையில பெற்றுக்கொள்ளாம, முக்கியமா நீங்க வந்து எதுல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னாக்க வேத வாசிப்பில்லை. நீங்க தியானங்கள் செய்யும் பொழுது வேதத்தை நீங்க அநேகமா நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது வேதத்துல ஆண்டவர் அநேக வெளிப்பாடு கொடுப்பார். அதே மூலமா ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் பேச 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார்னாக்கா உங்களை வந்து எக்விப் பண்ணுவாரு. God will begin to equip you. God will begin to train you. Amen. ஆண்டவர் வந்து உங்களை பயிற்சி குழுவா நடத்துவார். ஆண்டவர் உங்களை வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ராணுவ வீரனாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். எது வந்தாலும் போராடி ஜெயிக்க ஆண்டவர் ஒரு தெம்பு கொடுப்பாரு. எது வந்தாலும் போராடி ஜெயிக்க ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுப்பாரு. ஆமென். என்னதான் நடந்தாலும் சரி அதை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாரு. ஸோ எப்படி வரும்னு சொன்னாக்கா ஆவியானவர் மூலியமா, வார்த்தை மூலியமா தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளுக்கு பேச வருகிறார். ஹல்லேலூயா. When our heart is clean, our mind will become clean, body will become clean. நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது நம் சிந்தனை சுத்திகரிக்கப்படும், நம் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். அப்பொழுது தேவனோட குரலை நல்ல கிளியரா கேட்க முடியும். தேவனோட குரல் நல்லா நம்ம வந்து நல்லா கேட்க முடியும். தேவனுடைய வார்த்தையை வந்து நம்மளால வந்து ஒபே பண்ண முடியும், நம்மளால கீழ்ப்பட முடியும். தேவனோட வார்த்தையை வந்து என்னென்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையை வந்து நம்மளால கீழ்ப்பட முடியும். We can begin to obey the word of God that is written in the Bible. Amen. Easy to obey the word of God. சுலபமாக தேவனோட வார்த்தையை நீங்க வந்து கீழ்ப்படிதலோட அந்த காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது கஷ்டமா இருக்கா? சில நேரத்தில் வந்து தேவனோட வார்த்தை வந்து சில வார்த்தை வந்து நம்மளால வந்து கீழ்ப்படிய வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆவியானவர் உங்க மூலமா செயல்பட்டாருனாக்கா அந்த அபிஷேகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா மாறிடும், எல்லாமே உங்களுக்கு சுலபமா மாறிடும். தேவனோட வார்த்தையை நீங்க கீழ்ப்படினோம்னு சொல்லி, தேவனோட வார்த்தையை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிரும், கஷ்டமா இருக்காது உங்களுக்கு. Amen. Allah Holy Spirit teach you through the word of God. தேவனுடைய வார்த்தை மூலமா ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க allow பண்ணுங்க. allow பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. எபிரேயர் மொழியில அருமையான ஒரு வார்த்தை இருக்கு, அருமையான வார்த்தை. பைபிள் ஒரிஜினல் பைபிளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எபிரேயர் மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது, நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லி கொடுக்க போறேன், லெஹிகனா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். லெஹிகனா அப்படின்னா டு சரண்டர், எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. பாதி இல்ல, ஆமென், முக்கா இல்ல, ஆனா எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. சரண்டர் எவ்ரிதிங், சரண்டர் ஆல் டு காட். லெஹிகனா, நீங்க எல்லாத்தையும் நீங்க தேவன் மத்தியில் நீங்க ஒப்பு கொடுக்கும்போது, எல்லாத்தையும் நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வழிநடத்த ஆரம்பிப்பார். ஆமென். சரண்டர் ஆல். ஆமென். அப்படி நீங்க சரண்டர் பண்ணும் பொழுது, ஆமென், நீங்க சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க சிந்தை உங்ககிட்ட என்ன சொல்லுது, உங்களோட மாம்சம் உங்ககிட்ட என்ன சொல்லுது, பிறர் என்ன சொல்றாங்க அப்படின்னு அதுக்கு நீங்க செவி கொடுக்காதபடி ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், வார்த்தை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்து நீங்க வந்து கீழ்ப்படிதலோடு நீங்க வாழ்வீங்க. Amen. நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் begin to take control. God will begin to take control. ஆண்டவர் அப்படியே உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது, ஆவியானவர் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது அது நேர்த்தியாக சிறப்பாக ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். தடைகள் ஆண்டவர் எடுத்து போடுவார்.
ஆண்டவர் பாதைகளை செம்மையாக்குவார். ஆமென். பாதை இல்லாத இடத்துல ஆண்டவர் ஒரு பாதையை உண்டு பண்ணுவார். சீக்கிரமாகவே உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். ஆண்டவர் தடைகளை எடுத்து போடுவார். சில நேரத்தில் உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் கீழ்ப்படியாத இருக்கிறவர்கள், சில நேரத்தில் உங்களை மனசை நோக்கடிக்கிறவர்கள், அவங்க எல்லாமே ஒரு தயவுக்குள்ளாக வருவார்கள். நீங்க சொல்லும் போது உங்க பேச்சு கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தயவு வரும். ஏன்னா ஆவியானவர் உங்க மூலமா செயல்படும் பொழுது, எல்லாத்தையும் நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு காரியம் நீங்க நினைக்கும் உடனே நடக்கும். when you think something, நீங்க நினைச்சாலே போதும், நீங்க வாய் திறந்து கூட கேட்க தேவையில்லை. ஆண்டவர் அப்படியாய் செய்வார், அப்படியாய் செய்வார், அழகாக செய்வார். ஆமென். அதுதான் ஆண்டவர் பாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா ஒப்பு கொடுக்க சொல்றாரு, எல்லாத்தையும் கமிட் பண்ண சொல்றாரு, சரண்டர் பண்ண சொல்றாரு. லேஹிக்கனா when you surrender everything to God, God begin to lead you and guide you. Amen. பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, பேதுரு, நீங்க பேதுரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவன் பல வருஷமா மீன்களை பிடித்து அதுல ஒரு திறமசாலி, மீன் பிடிப்பதுல ஒரு திறமசாலி. ஆமென். ஒரு சீனியர், ஒரு வெட்டரன். நீங்க he is not amateur, he is not student, he is அவர் ஒரு குரு. பாருங்க, அவர் பாருங்க இந்த மீன் பிடிப்பதுல அதுல திறமசாலியா இருக்கிறாரு. அவருக்கு யாருக்கும் அவருக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவை அவசியமே இல்லை எப்படி மீன் பிடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, ஒரு நாள் முழுவதும் அவர் மீன்களை பிடித்து அவர் பாருங்க சோர்ந்து போய் வருகிறார். ஒரு நாள் முழுக்க முழுக்க அவர் மீன் பிடிக்க, அவர் படகுல மீன் பிடிக்க போகும்பொழுது ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. அவர் சோர்ந்து போய் வருகிறார். ஆமென். அப்பனா அவருக்கு என்ன மீன் பிடிக்க தெரியாதா? எந்த இடத்துல மீன் இருக்குன்னு தெரியாதா? என்ன பண்ணணும்னு தெரியாதா? எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாம் திறமைகள் இருந்து கூட, எல்லாமே தெரிஞ்சு கூட அன்னைக்கு முழுக்க முழுக்க மீன் கிடைக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் பாருங்க சந்திக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வா போகலாம், வா போய் அந்த இடத்துல நீ தூண்டிய போடு அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு அதை நினைச்சு, என்ன நம்ம தான் எல்லாமே தெரியுமே, இவர் என்னமோ நேத்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெருமை வாழ்க்கையில் இல்லை. இயேசுக்கு என்ன தெரியும் மீன் பிடிப்பது பத்தி? அவருக்கு என்ன தெரியும்? முன்னப்பண்ண அவருக்கு மீன் பிடிச்சிருக்கிறாரா? முன்னப்பண்ண என் கூட வந்திருக்காரா மீன் பிடிக்க? ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவரு சொல்றாரு, வா மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு. இல்ல ஆண்டவரே, இரவும் பகலும் ஒரு நாள் முழுக்க முழுக்க போய் நம்ம வலைய வீசணும், எந்த மீனும் மாட்டலையே, இப்ப மட்டுமா மீன் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் ஒருபோதும் ஒரு கேள்வி கேட்டது இல்லையே. அவர் உடனே கீழ்ப்படியுது. அவர் ஆண்டவர் சொன்னது உடனே கீழ்படுகிறாரு. உடனே அவர் பாருங்க, உடனே கீழ்படிஞ்சு அவர் இயேசுவோட அந்த படகுல போய் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, இந்த இடத்துல வலையை வீசு. இல்லை, ஏற்கனவே நான் அந்த வலையை வீசிட்டேனே, ஏற்கனவே இந்த இடத்துல நான் வலையை போட்டுட்டேனே, ஆனாலும் மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருபோதும் வாக்குவாதம் பண்ணல, ஆண்டவரோட வாக்குவாதம் பண்ணல. அவர் அப்படியே கீழ்படுகிறாரு. கீழ்படியும் போது பாருங்க, திரளான மீன்கள் பிடித்து அவரோட படகு மட்டும் இல்ல, மற்றவங்களோட படகு கூட நிரம்பியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். Not only his boat, but other boat was filled with fishes. அப்பனா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்களும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் முதலாவது உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க மூலமா பிறருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். God will bless you first and you will become the channel of blessing to other people. முதல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்புறம் பிறருக்கு ஆசீர்வதிப்பார். அப்பனா பாருங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் கீழ்ப்படிய வேண்டும், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்காதபடிக்கு நம் கீழ்ப்படிதலோடு அந்த காரியத்தை செய்யும் பொழுது, மறுபடியும் அந்த காரியத்தை செய்யும் பொழுது we begin once start all over again. மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோம், மறுபடியும் அந்த வலையை வீசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ட்ரை பண்ணும் பொழுது, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கீழ்ப்படிதலோடு அந்த காரியத்தை செய்யும் பொழுது we will begin to see the blessing after blessing. ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. தேவஜனமே, எப்பொழுதுமே ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. லேஹிக்கனா, surrender everything to God. You don't give orders to yourself, receive orders from God. Amen. நீங்க உங்க சொந்த வார்த்தையை நீங்க கேட்காதபடிக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படி அதை நீங்க செவி கொடுத்து அந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். Amen. Surrender everything to God. Surrender everything to God. நம்ம எது செய்தாலும் இது ஆண்டவர் செய்ய சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயத்தோட அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். அது எதுலும் சரி, உங்க வேலையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, எது செய்தாலும் சரி, ஆமென், நீங்க கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிதலோடு நீங்க ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். முதலாவது சுத்தம் இருதயம், பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அந்த அபிஷேகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. The anointing will teach us. மூன்றாவது
நீங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது, ஆமென், எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும், உங்க எண்ணங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்க இருதயம் ஒப்பு கொடுக்கும் போது, உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்க செயல்கள், உங்க தரிசனங்கள் எல்லாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அப்படியே மிக அழகா சிறப்பாக உங்க வழி நடத்த ஆரம்பிப்பார். ஆமென். தேவஜனமே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is preparing everyone. இதோ இந்த பூமியில நம்ம இயேசுவை பார்க்கலன்னு சொன்னா வானத்தில் பார்க்க போகிறோம், ஒரு முகத்தை பார்க்க போகிறோம், தேவனை தரிசிக்க போகிறோம். அதற்காக நீங்க ரெடியா இருக்கிறீங்க. So prepare yourself in this world. இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்க அப்படியே prepare பண்ணுங்க. Prepare yourself before the coming of Jesus. Amen. வல்லமையோடு செயல்படுங்க, கீழ்ப்படிதலோடு செயல்படுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படி சொல்லி அந்த சத்தத்தோடு நீங்க செயல்படுங்க. ஆமென். உண்மையா ஆண்டவர் உங்க உள்ளத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க சில காரியங்கள் ஆண்டவர் உணர்த்துவார், சில காரியங்கள் ஆண்டவர் பேசுவார், எச்சரிப்பார். இந்த காரியத்தை நீ பேசாத, இந்த காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு எச்சரிப்பார். அப்படியே நீங்க இந்த ஃப்ளோல நீங்க போகும் பொழுது, அந்த கீழ்ப்படிதலோடு நீங்க செய்யும் பொழுது, ஆண்டவர் அப்படியாய் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஏற்கனவே இருந்ததை விட இனிமேல் இருக்கிற வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. The Holy Spirit will teach you. Always go back to the Bible. பைபிளுக்கு போங்க. பைபிள் என்ன சொல்லுது வாசிங்க, தியானம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேச இருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் பேசுங்க நம்ம காத்து இருக்கோம். ஆண்டவர் சொல்றார் முதலாவது பைபிளை வாசி. நிறைய காரியம் ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. இது நம்ம கீழ்ப்படியும் பொழுது, சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவரோட கிரியைகளை நம்ம பார்ப்போம். எந்த காரியம் செய்தாலும் தேவனோட கிரியைகளை பார்ப்போம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். Prepare yourself. Prepare yourself. Prepare yourself. Amen. ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்தணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். Get ready for that. சிலர் நினைக்காத, ஏன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டேன், ஏன் ஆண்டவர் உபயோகப்படுத்த மாட்டேன். ஏதோ ஒரு காரியம் வந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சரிப்படுத்தணும். அது சரிப்படுத்தின பிற்பாடு தான் ஆண்டவர் உங்க உபயோகப்படுத்த விரும்புவார். ஆண்டவர் உங்க உபயோகப்படுத்த உங்களுக்கு வந்து பயன்படுத்துவார். அப்ப ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது அது வல்லமையா இருக்கும். அதன் மூலமா ஜனங்கள் பார்ப்பார்கள். அதன் மூலமா உங்க வாழ்க்கை மூலமா இயேசு வெளிப்படுவார். ஜனங்கள் பார்ப்பார்கள். Amen. God must prepare you. Amen. So அதனால நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் ஏன் என்னை பயன்படுத்தாம இருக்காரு, ஏன் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தாம இருக்காரு. முதல்ல செக் யுவர் லைஃப், எக்ஸாமின் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க செக் பண்ணிக்கோங்க, எந்த விஷயத்துல நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி. அப்ப நீங்க உண்மையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, லேஹி கண்ணா சரண்டர் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அப்படியே உங்களை வந்து ஒரு கூயவன் கையில களிமண் போல ஆண்டவர் உங்களை அப்படியே உங்க உருவாக்கி, அவர் இஷ்டம் போல, அவர் விருப்பம் போல உங்க உருவாக்கி, நீங்க வந்து நல்ல செதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறுவீர்கள். சுத்தமான ஒரு பாத்திரமாய் மாறுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நீங்க ஷேர் பண்ணுங்க பிறருக்கு. நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.